சகனா வவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பதினெட்டாவது ஸ்லோகம். சர்வம் பிரம்மாத்மகம் தஸ்ய வித்யயாத்ம மனிஷயா பரிபஷ்யன்னு பரமேத் பரிபஷ்யன்னு சர்வதோ முக்த சம்சயக. ஞான யோகத்தின் சாராம்சமாக பகவான் சர்வாத்ம பாவத்தை கூறி முடிக்கின்றார். சர்வாத்ம பாவம் என்பது இறைவனையே எல்லா ஜீவராசிகளிடத்தில் பார்த்தல், தன்னை எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பார்த்தல், தானும் இறைவனும் வேறல்ல என்று பார்த்தல். இப்படி ஒரு அறிவுடன் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதுதான் சர்வாத்ம பாவம். இந்த சர்வாத்ம பாவம் வரும் வரை நாம் அனைத்து சாதனைகளிலும் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த சர்வாத்ம பாவம் வந்துவிட்டதோ அப்பொழுது நாம் சாதகர்கள் அல்ல, சித்த புருஷர்கள். நாம் சாதனை என்று ஒன்றை செய்ய வேண்டியதில்லை. அதைத்தான் கூறுகின்றார். சர்வம் பிரம்மாத்மகம், அனைத்தும் பிரம்மஸ்வரூபம் என்ற தஸ்ய ஒருவனுக்கு வித்யா அறிவின் மூலமாக, ஆத்ம மனிஷயா ஆத்ம ஞானத்தில் வந்த அறிவின் மூலமாக யாருக்கு அமைந்துள்ளதோ அவன் பரிபஷ்யன் உபரமேத் சர்வதக. பரிபஷ்யன் இந்த விஷன், இந்த ஞானத்துடன் உலகத்தை பார்ப்பவன், சர்வதக உபரமேத் அவன் அனைத்து சாதனைகளிலிருந்தும் விலகிக் கொள்கின்றான். முக்த சம்சயக எந்த சந்தேகமும் அற்றவனாக. அதற்கு முன்னாடி எல்லா விதமான சாதனையிலும் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஞானம் அனைத்து சாதனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கின்றது. முன்னாடி ஒரு சாதனையும் இல்லாமல் இருந்தான், அதற்கப்புறம் எல்லா சாதனையும் செய்தான். பிறகு மீண்டும் இவன் ஒரு சாதனையிலும் ஈடுபடுவதில்லை. அப்ப ஞானத்துக்கு முன்னாடி அஞ்ஞானியா இருக்கிற காலத்துல ரெண்டு ஸ்டேஜ். ஒரு சாதனையும் இல்லாம இருக்கிறது, முழு சாதகனா இருக்கிறது. ஞானியும் மீண்டும் அதே ஸ்டேஜுக்கு போயிடுறான், ஒரு சாதனையும் அவனுக்கு இல்லை. அப்படின்னா எந்த லட்சியமும் அவனுக்கு இல்லை. காரணம் என்ன? அந்த லட்சியத்தை அடைந்து விட்டான். என்ன லட்சியம் அது? இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அல்லது தன்னை பார்க்கும் பொழுது எப்பொழுது ஈஸ்வர திருஷ்டி வருகின்றதோ, உலகத்தை பார்க்கிறேன்னு நினைக்காம இறைவனை பார்க்கின்றேன். தன்னை பார்க்கும்போது ஜீவத்துவம் சென்று ஈஸ்வரத்துவம் வரும் பொழுது சாதனைகள் நிறைவேறுகின்றது. இப்போ இத்துடன் உபதேசம் ஓரளவு முடிவடைகின்றது. இனி வருகின்ற பகுதியில் இந்த ஞானத்தின் மகிமை, இந்த உத்தவ கீதையினுடைய பெருமை, இதையெல்லாம் பகவான் கூறப் போகின்றார். இப்போ இனி வருகின்ற ஸ்லோகங்கள்ல எல்லாம் இந்த சாதனையின் பெருமை, சாத்தியத்தின் பெருமை, இந்த சாஸ்திரத்தின் மகிமை, இவைகள் தான் வர இருக்கின்றது. அடுத்து 19வது ஸ்லோகம். அயம் ஹி சர்வ கல்பானாம்
சக்ரீச்சீனோ மதோ மம. மத்பாவ சர்வபூதேஷு மனோ வாக்காய விருத்திபிஹி. இந்த ஸ்லோகத்தில் பகவான் நாம் எவ்வளவோ சாதனைகள் மேற்கொள்கின்றோம், அனைத்து சாதனைகளிலும் உத்தமமான சாதனை என்ன அதை கூறுகின்றார். சர்வ கல்பானாம், இங்க கல்பக என்றால் சாதனைகள், சர்வ கல்பானாம் எல்லா விதமான சாதனைகளுக்குள்ளும். இங்க சாதனைங்கிறத விட பர்சூட், அதாவது நாடுதல், அதை தேடி செல்லுதல், அவைகளுக்குள் சக்ரி சீனோ மதோ மம. சக்ரி சீனகன உத்தமமான சாதனை, உத்தமமான பர்சூட், உத்தமமான நிலை, ஸ்திதி என்ன, எல்லா விதத்திலும் உத்தமமான சாதனை என்ன என்றால், இங்க சாதனைனா எக்ஸாக்ட்லி சாதனைன்னு பொருள் அல்ல, உத்தமமான நிலை என்ன என்றால் இரண்டாவது வரியில சொல்றார். மதக மம, என்னால் கருதப்படுவது என்னவென்றால் அதை இரண்டாவது வரியில கூறுகின்றார். மத்பாவ சர்வபூதேஷு, எல்லா ஜீவர்களிடத்திலும் எல்லா பூதங்களிடத்திலும் சர்வபூதேஷு மத்பாவக ஈஸ்வர புத்தி, எல்லாரிடத்திலும் இறைவனை பார்த்தல், இதுதான் எல்லா சாதனைகளிலும் எல்லா நிலைகளிலும் உத்தமமான நிலை. இப்ப சர்வபூதேஷுன எல்லா ஜீவராசிகளிடத்திலும் மத்பாவக என்னையே உணர்கின்ற தன்மை இருக்கே, அதுதான் சர்வ கல்பானாம் எல்லா விதமான தேடுதலிலும் அல்லது லட்சியங்களிலும் சாதனைகளிலும் சக்ரி சீனகன கல்மினேஷன் உத்தமமானது என்பது என்னுடைய கருத்து. பிறகு மனோவாக்காய விருத்திபிகி, மனகன நம்முடைய சிந்தனை, வாக்குனா நம்முடைய சொற்கள், காயம்னா உடல் மூலமா நம்மிடமிருந்து வெளிப்படுகின்ற செயல்கள். விருத்திபிகி என்றால் இந்த மூன்றிலிருந்தும் உருவாகின்ற செயல்கள் எதன் அடிப்படையில் அமைய வேண்டும்னா எல்லாமே இறைவன்கிற அடிப்படையிலிருந்து அமைய வேண்டும். மனோவாக்காய விருத்திபிகினா நம்முடைய மனதிலிருந்து வருகின்ற எண்ணங்கள், சிந்தனைகள், ஜட்ஜ்மெண்ட், பிறகு வாயிலிருந்து வருகின்ற சொற்கள், உடலிலிருந்து வெளிப்படுகின்ற செயல்கள், இதெல்லாம் எந்த பேஸிலிருந்து வரணும்னா எல்லாமே ஈஸ்வரன் அப்படிங்கிற பேஸிலிருந்து வரணும். ஆனால் இந்த செயல்கள் எல்லாம் இந்த ஞானத்துக்கு முன்னாடி எந்த பேஸிலிருந்து வரும்? ஒருவனை பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல இருந்தோம்னா பேச்சு, சொல், சிந்தனை எல்லாம் அந்த ஆங்கிள் இருக்கும். அட்டாச்மெண்ட்டுங்கிற பேஸில் இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் நம்ம பேசுவோம், பழகுவோம் எல்லாம். இப்போ ஒருவர் நம்ம இடத்துல பேசுறாருன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய வெர்பல் லாங்குவேஜ், அவருடைய திங்கிங், இதெல்லாம் எந்த அடிப்படையில் இருக்கும்? நம்ம கிட்ட என்ன பாவனை இருக்கோ அந்த அடிப்படையில் தான் இருக்கும். இவர்கிட்ட பேசினோம்னா ஏதாவது நம்ம பிஸ்னஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் அமையும். இவர்கிட்ட பேசினோம்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. அப்படி நம்முடைய இந்த நடை, உடை, பாவனைன்னு சொல்கிறோமே, அது போல தான் மனம், வாக், பிறகு செயல்கள் எல்லாம் நமக்குள் இருக்கிற உணர்வின் அடிப்படையில். இப்போ அவங்கிட்ட இருந்து பலனை அடையணும், அவனுக்கு உதவணும், அவனை ஏமாற்றலாம், இப்படி என்ன நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதன் அடிப்படையில் அமையும். இங்கே பகவான் சொல்றார், நம்ம யாரிடம் டிரான்சாக்ட் பண்றோமோ
அவர் ஈஸ்வரனுடைய இனியொரு சொரூபம்னு ஒரு உணர்வு இருந்தால் இந்த 3 எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றார் பகவான். அதாவது மத் பாவக, என்னையே எல்லா ஜீவராசிகளிடத்திலே உணர்ந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய மனம் சொல் செயல் அந்த விதத்தில் அமைய வேண்டும் அல்லது அமையும். விருத்திபிகி அப்படின்னா அப்படி அமையும். அப்படிப்பட்ட செயல் எப்பொழுதுனா இந்த பாவனையுடன். ஒருத்தர் ஈஸ்வரன்னு பார்த்துட்டோம்னா விவகாரத்துல அவன் திருடன் ஈஸ்வரனா இருக்கலாம், ஜனரசி ஈஸ்வரனா இருக்கலாம், அது வேற விஷயம். அப்ப அந்த ஈஸ்வரன்கிட்ட அந்த மாதிரி தான் நடந்துக்கணும். இப்ப எல்லாம் ஈஸ்வரன் தான் சொல்லி தேள் எடுத்து பாக்கெட்ல போட்டக்கூடாது. அது கொற்ற ஈஸ்வரனை எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சுக்கணும். அப்படி வியாபகாரிக லெவல்ல யாரை எங்க எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ பண்ணிக்கிறோம். ஆழ்ந்த மனதில் நம்ம அவங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துறோம். இப்போ ஒரு சிஷ்யன் குரு கிட்ட வரும் பொழுது அவன் தீப்தேஸ்வரனா வருவான், தலையில தீ பிடிச்ச மாதிரி வருவான். இப்போ அவனை போய் நீ தான் ஈஸ்வரன் உட்கார வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகிறது? இப்போ அவனுடைய அந்த மனநிலையில எப்படி அவனை நடத்தணுமோ நடத்திக்கிறான். ஆனா நமக்கு தெரியுது அவன் தகுதியானவனா இருந்தா கொஞ்ச நாள்ல அவன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல போறான். அவனுடைய சம்சாரத்தை அவனே வேண்டான்னு நீக்க போறான். இதை நம்ம தெரிஞ்சிட்டு அவனை நம்ம அந்த நேரத்துல எப்படி நடத்தணுமோ நடத்துறோம். இப்படி இந்த உலகத்துல யாரிடத்துல எப்படி பேசணும் அது வேற விஷயம். ஆனால் உள் மனதுல என்ன உண்மைனா எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபம். இப்ப இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம், நம்முடைய எல்லா லட்சியங்களிலும் எல்லா சாதனைகளிலும் உத்தமமானது என்னன்னா நம்முடைய மனம் சொல் செயல் இவைகளெல்லாம் சர்வாத்ம பாவம்ங்கிற ஞானத்திலிருந்து வெளிப்பட்டால், எல்லாத்தையும் ஆழ்ந்த மனதுல ஈஸ்வரன்கிற ஞானத்துடன் வெளிப்பட்டால் அதுதான் உத்தமம்னு சொல்றார். இது அவங்ககிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே அவர்களை ஈஸ்வரன்னு நினைக்கல. அவர்களை அவங்க ஒரு சம்சாரின்னு தான் நினைத்து கொண்டிருப்பார்கள். நம்ம தான் அப்படி நினைக்கிறோம். அதை போய் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. நீ தான் ஈஸ்வரன்னு சொன்னா அவங்க நமக்கு என்னமோ ஆயிடுதுன்னு நினைச்சுக்குவாங்க. காரணம் என்ன? அவன் அப்படி நினைக்கல, பட் நம்ம அப்படி நினைக்கிறோம். அந்த எண்ணத்துல தான் நம்முடைய செயல் சொல் எண்ணங்கள் இருக்க வேண்டும். இப்ப இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம் சர்வாத்ம பாவம்தான் லட்சியம், ஞான யோகத்தின் அவதி என்று சொல்வார்கள். அவதினா கல்மினேஷன், அதனுடைய உச்சகட்டம் முடிவு நிலை எல்லா இடத்துலையும் ஈஸ்வரனை பார்க்கிறது. இப்ப சிஷ்யன் ஈஸ்வரனை தேடி வர்றான். அதுக்கப்புறம் ஞானத்துக்கு அப்புறம் ஈஸ்வரனை தேடி போக முடியாது, ஈஸ்வரனாக அமர்ந்து விடுகின்றான். பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து இந்த ஞானம், இந்த ஆன்மீகத்தினுடைய பயணம், இவைகளினுடைய பெருமை மகிமை இவைகளையெல்லாம் இனி பகவான் கூறப் போகின்றார். இத்துடன் இந்த சர்வாத்ம பாவம் ஞான யோகம்ங்கிற தலைப்பும் நிறைவு பெறுகின்றது. அதாவது இனிமேல் இதோட சம்பந்தப்பட்டதுதான். ஆனால் டீச்சிங் முடிகிறது. உத்தவர் கடைசி என்ன கேள்வி கேட்டார்? இந்த ஆன்மீக பாதைக்குள்ள செல்வது கடினம், வர்றவங்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்களை தான் நம்ம பார்க்க முடியுதுன்னு சொன்னார். பகவான் கர்ம யோகத்தின் சாராம்சத்தை சொல்லி ஞான யோகத்தின் சாராம்சமா சொல்லி நிறைவு செய்தார். இனி அடுத்த 20வது ஸ்லோகம். நஹ்யங்கோபக்ரமே த்வம்சகம் மத்தர்மஸ்யோத்தவான்வபி மயா வ்யவசிதः சம்யக் நிர்குணத்வாத் அநாசிஷக. வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு இலக்கை அடைய முயற்சி செய்தாலும் அதுல வெற்றி என்று ஒன்று வரலாம், அல்லது தோல்வி என்று ஒன்று வரலாம்.
லைஃப்ல ஏதாவது ஒரு கோல் லட்சியமாக வச்சுட்டா அது வெற்றியா அமையலாம், தோல்வியா அமையலாம். நமக்கு ஆரம்பத்தில் தெரியாது, ரிசல்ட் அப்போ தான் நமக்கு தெரியும். அப்போ வெற்றி தோல்வி என்பது நாம் வைக்கின்ற எல்லா இலக்கிலும் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. ஒரு லட்சியம்னு ஒன்று வச்சிட்டோம்னா சக்சஸ் ஆகலாம், ஃபெயிலியரும் ஆகலாம். ஆனால் ஆன்மீகம் என்ற ஒரு பாதையில் ஒருவன் முயற்சி செய்யும் பொழுது அங்கு தோல்வி என்பது கிடையாது. இது வெற்றிதான் என்ற கருத்தை பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். இதே கருத்து பகவத்கீதையிலும் பகவான் 2வது அத்தியாயத்தில் கூறினார். அதே கருத்தை தான் இங்க வேற விதத்துல சொல்றார். ந இக அபிக்ரம நாசக அஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். அதாவது 2வது அத்தியாயத்துல ஞான யோகத்தை கூறி கர்ம யோகத்தை கூறும் பொழுது பகவான் சொன்ன அதே கருத்து தான் இங்கும் குறிப்பிடுகின்றார். அதாவது கர்மத்தில் வெற்றி தோல்வி உண்டு, கர்ம யோகத்தில் வெற்றிதான் உண்டு. அதுதான் சாராம்சம். கர்மத்தில் ஏன் வெற்றி தோல்வின்னா நம்முடைய லட்சியம் இப்படித்தான் இருக்கணும்னு முடிவு பண்ணுறோம். அந்த லட்சியம் நடக்காமையும் போகலாம். ஆனால் கர்ம யோகத்தில் நம்ம என்ன முடிவு பண்ணுறோம்னா இந்த செயல் எனக்கு சித்த சுத்தியை கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறோம். அந்த செயலினுடைய விளைவு வெளி தோற்றத்தில் தோல்வியாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம். ஆனால் சித்த சுத்திங்கிற ரிசல்ட் கேரண்டி ஆகுது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரிஞ்சிடும். ஒரு ஆசிரியர் இருக்கார். அவர் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7th கிளாஸ் எடுக்கிறார், கிளாஸ் டீச்சர். அவர் கர்ம யோகமாக அந்த கர்மத்தை அந்த தொழிலை பண்ணுறார். இப்போ அவர் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் வருஷத்தினுடைய இறுதியில் சில மாணவர்கள் ஃபெயில் ஆகலாம். அப்போ இவருடைய டீச்சிங் ஃபெயில் ஆன மாதிரி தானே. ஏன்னா சில பேர்த்து என்ன முயற்சி பண்ணி முடியலையே, அவன் நான் இங்கே இருந்து தான் ஆகன்னு முடிவு பண்ணிட்டான், அடுத்த கிளாஸில் கொண்டு போக முடியல, சிலது ட்ராப் அவுட் ஓடி போயிடுறான். அப்போ இவருடைய செயலினுடைய விளைவு பர்சன்டேஜாக தான். இப்போ எல்லா ஸ்கூல்லையும் பர்சன்டேஜ் வச்சிடுறாங்களே. +2 எங்கள் ஸ்கூல் 100%. இதில் ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஃபில்டர் பண்ணிடுறது. எவனெல்லாம் ஃபெயில் ஆகணும் அவனை எக்ஸாமை எழுத விடாமல் பாஸ் பண்ணுறவங்களையா எக்ஸாம் எழுத விட்டு எங்கள் ஸ்கூல் 100%ன்னு சொல்லிக்கிறது. இது எவ்வளவு பொய்! அது எல்லாத்தையும் எழுத விட்டு நீ பர்சன்டேஜ் சொன்னால் பரவாயில்ல, எழுதவே விடாமல் பர்சன்டேஜை பற்றி சொல்கிறது. காரணம் என்னன்னா நாங்கள் எங்கள் டீச்சர் 100% சக்ஸஸ்ஃபுல்னு காட்டுறதுக்கு. இப்போ ஏற்கனவே ஃபில்டர் பண்ணியாச்சா. அப்போ இவருடைய செயலினுடைய விளைவு 100% சக்ஸஸ் இல்லை, கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இது லௌகிக திருஷ்டியா. ஆனால் இவர் இதை கர்ம யோகமாக பண்ணும் பொழுது இவருடைய லட்சியம் வெளியே எவ்வளவு ரிஃபைன்மெண்ட் ஆகணுங்கிறது அல்ல, எனக்குள்ள ரிஃபைன்மெண்ட் ஆகணுங்கிறதா லட்சியம். இப்போ வெளியே 50 பசங்களில் 40 பசங்க ஃபெயிலியர் ஆகியிருந்தாலும் இவருக்குள் கிடைக்கிற சித்த சுத்தி 100% கிடைச்சிடும். அதனால கர்ம யோகத்தில் விளைவு வெளியே சக்சஸ் ஆகுதோ இல்லையோ, அது கர்ம யோகமாக பண்ணுனா சித்த சுத்திங்கிறது 100%. சில பேரண்ட்ஸு குழந்தைகளை நல்லா வளர்த்திருப்பாங்க. கடைசி காலத்தில் சொல்லுவான் பையன், நீங்கள் என்ன சரியாக வளர்த்தல, நான் எந்த ஸ்கூலில் படிக்க விரும்பணுமோ அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கல. படிக்கிறவன் எந்த ஸ்கூலில் இருந்தாலும் படிச்சிருவான், அது வேறு விஷயம். நான் என்ன குரூப் கேட்டனோ அந்த குரூப்பை படிக்க வைக்கல. அப்புறம் நான் யாரை விரும்பணுனோ அவங்கள நீங்கள் சேர்த்து வைக்கல. இப்படி எல்லாம் என்னென்ன குறை சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லலாம். அப்போ பெற்றோருக்கு கடைசியில் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீலிங். அது எப்போ வரும்னா அது கர்மமாக இருந்தால் வரலாம். கர்ம யோகம்ங்கிற ஆட்டிடியூடில் இருந்திருந்தால் கிடையாது. காரணம் என்ன? என்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நான் நல்ல எண்ணத்தில் தான் பண்ணினேன். அதற்கு மேலே சக்ஸஸ் ஃபெயிலியர் என் கையில் இல்லை. இந்த செயலெல்லாம் எனக்கு சித்த சுத்தியை கொடுக்கும் என்றால் சித்த சுத்தியை கொடுக்கும். இன்ஃபேக்ட் அவ்வளவுதான் நமக்கு ரைட் இருக்கு. நம்ம குழந்தைகளை மனசாட்சிக்கு உட்பட்டு நல்லதை பண்ணியிருக்கோம்.
அது சக்சஸ் ஃபெயிலியர், அது நம்ம கையில கிடையாது. ஏன்னா இந்த உலகமே ஒரு தோல்விக்கு யாரை பழி போடலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கு. கடைசியில பெற்றோர் இல்லைன்னா ஆசிரியர் அவங்கள பழி போட்டுறாரு, தன்னை ஏத்துக்க தயாரா இல்லை. அப்ப இங்க கர்ம யோகத்திலையும் சரி ஆன்மீகத்திலையும் சரி தோல்விங்கிறது கிடையாது. ஏன்னா நான் அதை பார்க்கல, அதை வச்சு வெற்றி தோல்வியை நான் முடிவு பண்ணல. என்னுடைய மனசாட்சிக்குள்ள நான் என்னுடைய கடமையை செஞ்சேன், சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கேன், அதுவே மன தூய்மையை கொடுக்கும். அந்த கருத்து மிக முக்கியமான கருத்து. அதே போல காமிய கர்மம் பண்ணணும் அப்படின்னா தப்பா மந்திரம் சொல்லி தப்பா பண்ண விபரீதமான பலன் இருக்கு. கும்பகர்ண இந்திராசனம் வேணும்னு கேட்கறதுக்கு நித்ராசனம் வேணும்னு கேட்டுட்டான். நீ காமியமா பண்ணுன பகவான் அந்த பலனை கொடுத்துட்டார். உன்னுடைய இன்டென்ஷனை பார்த்தெல்லாம் பலன் கொடுக்கப்படாது, நீ என்ன சொல்றையோ அதை வச்சுதான் பலன். அப்படி காமிய கர்மத்துல விபரீத பலன் இருக்கு, கர்ம யோகத்துல அந்த பலன் கிடையாது, தப்பான பலன் கிடையாது. சாமி கோவிச்சுக்குவாருங்கிற பலன் காமிய கர்மத்துல இருக்கலாம், கர்ம யோகத்துல கிடையாது. சில விதிமுறைகள் தவறாக நம்ம பூஜை பண்ணாலோ வழிபட்டு இருந்தாலோ அதுல தப்பான பலன் வராது. அதைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். இங்க பொதுவா ஆன்மீக பாதைன்னு சொல்லிடுறார், கர்மயோகம்னு சொல்லாம ஸ்பிரிச்சுவல் பர்சூட்ல தோல்விங்கிறது கிடையாது. ஆகவே தைரியமா நீங்க உள்ள இறங்கலாம், பயப்பட வேண்டாம். அதான் இங்க ந ஹி அங்க உபக்கிரமே துவம்சக. துவம்சக என்றால் நாசம், ஃபெயிலியர், அழிவு. நகி என்றால் கிடையாது, அழிவு, பலன் இல்லை, நாசம் அல்லது நெகட்டிவ் ரிசல்ட், எதிர்மறையான பலன் கிடையாது. அங்க உபக்கிரமே. அங்க உபக்கிரமம்னா ஆன்மீக பயிற்சியில் சிறிதளவு ஆரம்பித்திருந்தாலும், அங்கம்னா ஸ்மால் போர்ஷன், நீ ஒரு கொஞ்சம் போர்ஷன் தான் ஆரம்பிச்சிருக்கிற. உபக்கிரமே, உபக்கிரமம்னா ஆரம்பம். அப்படி நீ ஆரம்பித்திருந்தாலும் அதில் தோல்விங்கிறது கிடையாது. இப்ப பகவத்கீதைய ஹோமமா சில பேர் செய்வார்கள். ஒரு காமியமா ஹோமம் பண்ணணும்னா ஆரம்பிச்சா முடிக்கணும், பாதியில நிறுத்திட்டு எனக்கு இந்த அளவுக்கு பலன் கொடுன்னு கேட்க முடியாது. ஆனால் சித்த சுத்திக்காக படிக்கிறோம், எவ்வளவு படிச்சோமோ எவ்வளவு புரிஞ்சிருக்கிறோமோ அவ்வளவு பலன் நமக்கு கிடைக்கும். இப்ப அங்க உபக்கிரமக உபக்கிரமே துவம்சக கிடையாது. எந்த விதமான அங்க உபக்கிரமமா இருக்கணும்? மத் தர்மஸ்ய. மத் தர்மகன என்னை நோக்கி வரும் பாதையில். மத் தர்மகனா, மத்துனா இறைவன் தன்னை சொல்லிக்கிறார், என்னுடைய தர்மத்தில், என்னை அடையும் பாதையில், அந்த இறைவனை உணரும் பாதையில் அழிவு கிடையாது. அப்ப சில பேர் கேட்கலாம், கொஞ்சமாவது லாஸ் ஆகணும் அல்ல அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார், உத்தவ அணு அபி, ஒரு அணுவளவும் நாசம் என்பது கிடையாது ஹே உத்தவ. பகவான் நம்ம என்கரேஜ் பண்ற, அதனால நீ தைரியமா இந்த ஆன்மீக பயணத்துக்குள்ள போகலாம். ஆனா ரொம்ப பேர் இதுல போனா அழிஞ்சு போயிடுவேன்னு நல்லா சொல்லுவாங்க. நல்லா தேன் இருக்கேன், இதுல எல்லாம் போனா நீ அழிஞ்சிருவ, கெட்டு போயிடுவ, பேசாம இங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி அல்ல. அணு அபி துவம்சக உபக்கிரமே மத் தர்மஸ்ய, என்னுடைய தர்மத்தில், என்னுடைய என்னை நோக்கி வரும் பயணத்தில் கிடையாது. சரி, இவ்வளவு உறுதியா பகவான் சொல்றாரு, ஏன்? இரண்டாவது வரியில் சொல்றார், வியவசிதக மயா சம்யக். மயா சம்யக் வியவசிதக, மயா இறைவனாகிய என்னால், சம்யக் மிக தெளிவாக, வியவசிதகன உருவாக்கப்பட்ட நியதி இது. இப்படித்தான் நான் நியதியை உருவாக்கி உள்ளேன். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து சக்தி நியதியும் பகவான் உருவாக்கியது. அதே போல இப்படி ஒரு நியதியை நான் உருவாக்கி உள்ளேன்.
அப்ப இது என்னால் நிர்ணயிக்கப்பட்டதுன்னு பகவான் சொல்றார். நிர்குணத்துவாத் அநாசிசக. அநாசிசக என்றால் நிஷ்காமமாக பயிற்சி செய்பவனுக்கு. அநாசிசகன நிஷ்காமஸ்ய, கர்மயோகி, ஞானயோகி அல்லது ஆன்மீக பயணி. நிர்குணத்துவாத், இந்த நிர்குணத்துவாத்ங்கிறது ஏன் தோல்வி இல்லை அப்படிங்கிறதுக்கான ஹேது. இங்க நிர்குணம் அப்படின்னு சொன்னா நிஷ்காமத்துவாத் என்று பொருள். அதாவது தோல்விங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, வெளியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா தான் தோல்வி வரும். வெளியே இப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணா, நம்ம நடக்கிறபடி நடந்தா வெற்றி, நடக்கிறபடி நடக்கலைன்னா தோல்வி. நான் வெளியே இப்படித்தான் நடக்கணுங்கிற முடிவை நான் பண்ணல, அது ஈஸ்வரனுடைய திட்டமா விட்டுட்டேன். எனக்குள்ள விருப்பு போகணும், வெறுப்பு போகணும், பொறாம போகணும், மன தூய்மை வரணும், ஞானம் வரணும்னு நினைச்சேன்னா அதுதான் நிர்குணத்துவாத். நிர்குணம் அப்படின்னு சொன்னா இங்க நிஷ்காமியத்துவாத். நான் வெளி விஷயத்தை முடிவு பண்ணல, எனக்குள்ளதான் மாற்றம் வேணும்னு முடிவு பண்றேன். ஆகவே இங்கு தோல்வி என்பது கிடையாது. இதெல்லாம் நம்ம கீதையில 2வது அத்தியாயத்திலேயே பார்த்திருக்கோம். அதாவது அபிக்கிரம நாசம்ங்கிறது கிடையாது, பிரத்யவாய தோஷம் கிடையாது. சொல்பமப்பியசிய, எந்த அளவுக்கு நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு பிரயோஜனம். இப்ப இதனுடைய சாரம், ஆன்மீக வாழ்க்கையில் தோல்வி இல்லை. யோக பிரஷ்டன் இடத்திலும் பகவான் அப்படித்தான் சொன்னார். நீ கம்ப்ளீட் பண்ணாம இறந்து விட்டால் அடுத்த ஜென்மத்துல நீ தொடர்வாய். அதனால எதுவுமே அழியாது, அழிவென்பது இல்லை. இனி அடுத்த ஸ்லோகத்தில் மேலும் ஒரு அழகான கருத்தை பகவான் கூறுகின்றார். 21. யோ யோ மயி பரே தர்மகம் கல்ப்யதே நிஷ்பலாய சேன் ததா யாசோ நிரர்த்தஸ்யாத் பயாதே ரிவ சத்தம. இங்கு மேலும் ஒரு அழகான கருத்தை பகவான் கூறுகின்றார். ஹே சத்தம என்று உத்தவரை அழைக்கின்றார். உத்தமமான மனிதனே என்று அழைத்து, இப்போ ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். என்ன சந்தேகம்னா, நாம செய்கின்ற செயல் பிரயோஜனமற்று போகாதுன்னு இங்க பகவான் சொன்னார். அதாவது வெளி தோற்றத்துல வெற்றி தோல்வி வரலாம், ஆனா உனக்குள்ள வர வேண்டிய மனப்பக்குவம் கண்டிப்பா வந்துடும். அது வெற்றி தோல்விங்கிறது வெளி விஷயத்தில் இருக்கே தவிர ஆன்மீகத்துல இல்லைன்னு சொன்னார். இப்போ பல செயல்கள் எல்லாம் நம்ம செய்யறோம். அந்த செயல்கள் எந்த பிரயோஜனமும் இல்லாத செயல்களையும் நம்ம செய்யறோம். சம்டைம் கேட்போம், எவ்வளோ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றேன். இந்த சும்மா பொழுது போக்குறது இருக்கே, சில பேர்த்துக்கு அதுதான் லைஃப் ஸ்டைலாக இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு என்ன பண்ண, சும்மா இருந்தேன். ஏதாவது பிரயோஜனமாக ஒன்று பண்ணினீங்கன்னா ஒன்றும் பண்ணல, அது ஒரு திறமை தானே. யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல், தனக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல், மற்றவங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். சில பேர்த்தினால முடியாது. ஏதாவது கஷ்டமாவது கொடுத்துட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒன்று நாசமாவது பண்ணிட்டு இருப்பாங்க, டிக்கெட்டையாவது கிழிச்சிட்டு இருப்பாங்களே தவிர டிக்கெட்டை கிழிச்சு குப்பையை போட்டுட்டு போகிறது. அப்படி யாருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல், நல்லதோ கெட்டதோ இல்லாமல் பல செயல்கள் நம்மிடம் இருந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ அந்த செயல்னால என்ன பிரயோஜனம்? அதுக்கு இங்கே பகவான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். பயாதேகே விவ. இப்போ பயப்படுறது, இந்த பயப்படுறது அப்படிங்கிறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் அமர்ந்திருக்கிறோம், குழந்தை ஸ்கூல்லேருந்து 5 மணிக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு. உடனே மனசில் பயம் வந்தாச்சு, என்ன ஆச்சோ, எந்த ஆட்டோ ரிக்ஷாவில் அடிபட்டாங்களோ, இப்படி எல்லாம் கற்பனை. அதுக்குள்ளே நம்ம அவங்கள சொர்க்கத்துக்கே அனுப்பிச்சிடுவோம். என்ன இருக்குமோ
இப்போ இது வெறும் கற்பனை தான். இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னா தேவையற்ற ஒரு பயம். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் 4 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி ஸ்கூல்லேருந்து புறப்பட்டாச்சா, ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வந்தாச்சா, அது ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸில் குழந்தை ஒரு 2 மணி நேரம் லேட்டாகும். அப்போ இந்த செயல்கள் எல்லாம் கடைசியில் யூஸ்லெஸ், பிரயோஜனமற்ற செயல்கள். யோசிச்சு பார்த்தா அந்த 3 மணி நேரம் பிரயோஜனம் இல்லாத செயல் பண்ணியிருப்போம். அந்த குழந்தை பிரயோஜனமாக ஏதாவது விளையாடிட்டு வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பிரயோஜனம் இல்லாத செயல்கள். பல சமயங்களில் காலத்தை பிரயோஜனம் இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நமக்கே ஒரு கில்ட் ஃபீலிங் வரும், காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு இன்னைக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு நமக்கு தோண்டி இருக்கும். அப்போ அந்த செயல்கள் எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கே அப்படின்னு அதுக்கு ஒரு அழகான பதில் சொல்கிறார் பகவான். இங்கே என்ன சொல்கிறார் பகவான்? ஒத்துக்கிறார், பல சமயங்களில் நம்முடைய செயல்பாடுகள், பயப்படுறது, தேவையில்லாமல் சில செயல்கள் பண்ணுறது, இல்லை சும்மா பொழுத போக்குறது, இதெல்லாம் தேவையற்றதாகவே பயனற்றதாகவே இருந்தாலும் இந்த பயனற்ற செயல்களும் கர்மயோகிக்கு தர்மமாகிவிடும் அப்படின்னு சொல்ற. நீ ஒரு கர்மயோகியாக இருந்தால் உன்னுடைய பயனற்ற செயல்களும் கூட தர்மந்தான், அதுவே சாதனை தான். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கணும். தேவையில்லாம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் கர்மயோகின்னு சொல்லிடக்கூடாது, கடைசியில கர்மயோகின்னு சைன் பண்ணிடக்கூடாது. காரணம் என்ன? கர்மயோகிக்கு இது எல்லாம் தர்மம் தானே அப்படின்னு சொல்லி. கர்மயோகியாக இருந்தால் அவன் செய்கின்ற அனைத்து செயல்களும் சாதனைகள் தான், வேஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. சில சமயங்களில் நம்ம மைண்டு இந்த கஷாயம்னு சொல்லுவோம், எதுவும் பண்ண முடியாமல் ஸ்டக் ஆகி நின்றுக்கும். அப்போ அந்த நேரத்தில் இந்த மந்த மாதிரி, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு 25 பூரியை சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் என்ன பண்ணுவீர்கள்? பேசாமல் உட்காந்துருக்கணும். அது உள்ளே போய் காலியாகிற வரைக்கும் அந்த ஒரு மந்த நிலை வந்துடும். நம்மளால் ஒரு மூவ் பண்ண முடியாது, பேசாமல் இருந்து ஆகணும். அப்புறம்தான் கொஞ்சம் ரிலீவ் ஆகி அப்படியே ஆள் எந்திரிச்சு நடமாடுவார். அது வரைக்கும் என்னன்னா அங்கே ஒர்க் ஆகிட்டுருக்கோம். அப்படி எப்படி அதிக உணவு உடல்ல மந்த நிலையை கொடுக்குதோ, சில வாசனைகள் மனசுல மந்த நிலையை கொடுத்துரும். அப்போ கொஞ்ச நேரம் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே சோம்பேறியாக இருப்போம். இதையெல்லாம் பார்த்துட்டு அப்போ இப்படி இருக்கிறன்னே நான் காலத்தோட்டிடக்கூடாது, இதெல்லாம் விதிவிலக்காக புரிஞ்சுக்கணும். எப்பாவது தான் அப்படி நடக்கும். அப்போ சில செயலற்ற பயனற்ற செயல்களில் நான் இருக்கிறேன். சில பேர் என் வாழ்க்கையே வேஸ்ட்டோ அப்படின்னு தோணு, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதுவும் தவறான கருத்து. அதுக்கு தயானந்த சாமிஜி சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப அழகான கருத்து. ஒருவருக்கு ஒரு 90 வயசு ஆயிடுதுன்னு வச்சுக்கோமே, அவர்னால எதுவுமே செய்ய முடியாது, படுத்திருக்க முடியும், எந்திரிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி வயதில் வர்ற எண்ணம் தாக்குதல் என்னன்னா, நான் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கேன், நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு, தேவையில்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்படி ஒரு எண்ணம் சில பேர்த்துக்கு வரலாம். அது ஏன் வரக்கூடாதுன்னு சாமி சொன்னார். அதாவது கடவுளுடைய படைப்பில் நீ உயிரோடு இருக்கிறதுக்கு உனக்கு பர்பஸ் இருக்கோ இல்லையோ, பகவானுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அதனால தான் இன்னும் உயிரோட வச்சிருக்காரு. அந்த பர்பஸ் போயிடுச்சுன்னா உடனே காற்றை பிடிங்கி விட்டுருவார். அப்போ சின்ஸ் நீ மூச்சுட்டு இருக்கிறதே பகவான், அப்பொழுதுதான் அவருடைய இந்த கிரியேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா புது ஒரு ஜீவன் மூச்சுட வரணும், இந்த ஜீவன் மூச்சை நிறுத்தணும். இந்த ஜீவன் மூச்சுட்டு இருக்குன்னாவே பகவானுடைய சிருஷ்டியில நீ தேவைப்படுகின்றாய், இறைவனுக்கு நீ தேவைப்படுற. அதனாலதான் உன்ன மூச்சுட வச்சுட்டு இருக்க. அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு மூச்சுட்டு இருக்கிற வரைக்கும் பகவானுடைய விருப்பத்தினால நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். வீட்டில் இருக்கிறவங்கள நீ எதுக்கு சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லலாம். ஆனா பகவானுடைய விருப்பம், இதை புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டில் நான் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறேங்கிற எண்ணம் வராது. அது எப்போ வரும்னா, இவர் எல்லாம் உடல் ஆரோக்கியம் போய் வேலை போய் எல்லாம் போனதுக்கப்புறம் இப்படி ஒரு எண்ணம் வரலாம். அது அந்த வார்த்தைக்கு தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் பதில் சொல்கிறார்.
பயனற்ற செயல், பயனற்ற வாழ்க்கை அப்படி ஒன்று கிடையாது. எல்லாமே தர்மந்தான். இப்போ ஈஸ்வரனுடைய பார்வையில் நான் தேவைப்படுகின்றேன். பிறகு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம அப்படி 4 பேர்த்துக்கு பாரமாக இருக்கணும்னு ஏன் நினைக்கணும்? 4 பேர் சேவை செய்யறதுக்கு நான் ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன்னு நினைக்கலாமே. ஏன்னா வயதானவங்களுக்கு சேவை செஞ்சால் அது மாதிரி புண்ணியம் எதுவும் கிடையாது. அந்த சேவையினால தான் அவங்க பக்குவம் அடைகிறார்கள். அப்போ நம்ம ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கும்போது அவங்க சேவை பண்ணி அவங்க புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு பகவான் உடனடியாக என்ன அனுப்பாமல் கொஞ்சம் நோயெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து அவங்களுக்கு சேவை பண்ணுற வாய்ப்பை கொடுக்குறார் அப்படி நினைக்கலாம். அப்படி புத்தி இருந்தால் எல்லாத்தையும் ஒழுங்காக நினைப்போம், புத்தி போயிட்டா எல்லாத்தையும் தலைகீழாக நினைப்போம். இப்போ அந்த அறிவை பகவான் இங்கு கொடுக்கின்றார். பயனற்ற செயல்ங்கிறது கர்மயோகிக்கு கிடையாது. ஈவன் பயத்திலிருந்து செய்கின்ற செயல்கள் எல்லாமே தர்மந்தான், சாதனைகள் தான். ரொம்ப சட்டில் பாயிண்ட்டை பகவான் இங்கே சொல்கிறார். இப்போ 2வது வரியை பார்த்தால், ஆயாசக நிரர்த்தக ஸ்யாத். ஆயாசகன்னா நம்மிடமிருந்து வெளிப்படும் செயல்கள், ஆக்டிவிட்டீஸ். நிரர்த்தகன ஒரு பிரயோஜனமும் மற்றதாக உள்ளது. எதை போல? பயாதேகே இவ, தேவையில்லாத பயம் போன்ற செயல்கள். பயத்தினால செய்யறது. இப்போ பயத்தின் தூண்டுதலால் செய்யப்படுகின்ற சில செயல்கள், அதாவது கண்டிப்பாக நடக்காது, இருந்தாலும் பயத்தில் நம்ம செய்கிறோம். அப்படி பார்த்தா இன்சூரன்ஸே வேஸ்ட்டு தானே. இன்சூரன்ஸ் பண்ணுறது என்னன்னா கண்டிப்பாக நடக்காது, நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இன்சூரன்ஸ் கட்டுறோம். இன்சூரன்ஸ் கொடுக்கும்போது நான் இவ்வளோ பணம் கொடுத்துருக்குறேன், கண்டிப்பாக நடக்கணும்னு நம்ம செய்வோம். நான் வெஹிக்கிளுக்கு இன்சூர் பண்ணுறேன், அதுக்கு ஒரு பிரயோஜனம் வரணும் அப்படின்னு போய் மரத்தில் மோதிரமா என்ன? அது இன்சூரன்ஸ் பண்ணும்போதே இது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு பண்ணுறோம். அப்படி சில பயத்தினால எத்தனையோ ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்யறோம், அதனுடைய பிரயோஜனம் வரப்போறது கிடையாது. இருந்தாலும் நிரர்த்தக ஆயாசக, ஆயாசகன்னா நம்ம எஃபர்ட், நம்முடைய செயல்கள் நிரர்த்தக, அது பிரயோஜனமற்றதாக இருந்தாலும் நிஷ்பலாய கல்பியதே சேத் பரே மயி. நிஷ்பலாய என்றால் கர்மயோக புத்தியுடன். இங்கே நிஷ்பலாய என்றால் வெளியில் உள்ள பலனை எதிர்பார்க்காமல் கர்மயோக புத்தியுடன் பரே மயி கல்பியதே சேத், மேலான என்னிடத்தில் அந்த செயல்கள் அர்ப்பிக்கப்பட்டால், எல்லாமே ஈஸ்வரனுக்கு என்று அர்ப்பிக்கப்பட்டால், பரே மயி கல்பியதே சேத், கல்பியதேன்னா அங்கே அர்ப்பிக்கப்படுதல். நிஷ்பலாய என்றால் கர்மயோக ஆட்டிடியூட், கர்மயோகம்ங்கிற பாவனையுடன் என்னிடத்தில் அர்ப்பிக்கப்பட்டால், யக யக எந்தெந்த செயல்கள் உண்டோ தர்மக பவதி, அது தர்மம் ஆகின்றது, சாதனை ஆகின்றது. இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டு படித்து புரிஞ்சுக்கணும். தர்மக பவதின்னு கம்ப்ளீட் பண்ணணும். அது தர்மம் ஆகின்றது. அதாவது நிரர்த்தக அப்படி செயலற்ற பயனற்ற செயலாக இருந்தாலும் அது என்ன ஆகின்றது? அது தர்மம் ஆகின்றது. ஏன்னா சில பேர் நீ இப்படி பூஜை பண்ணால் ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ செய்கிற செயலெல்லாம் வேஸ்ட்டு, சில பேர் நீ வாழ்கிறதே வேஸ்ட்டு, இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட நமக்கே அட்வைஸ் பண்ணுவான். நீ வாழ்கிறது வேஸ்ட்டு, நீ செய்கிறது வேஸ்ட்டு. இந்த வேஸ்ட்டுங்கிற வார்த்தை ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. அது ரொம்ப பயன்படுத்துகிறார்கள். அது வேஸ்ட்டுங்கிற வார்த்தை. இப்போ கடைசியில் நம்ம வாழ்க்கையே வேஸ்ட்டோ அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வந்துடுது. பகவான் வேஸ்ட்டு தான், நீ எனக்கு அர்ப்பணம் செய்யவில்லை என்றால். அது கர்மயோக வாழ்க்கையாக இருந்தால் வேஸ்ட்டுன்னே ஒன்று கிடையாது. நீங்கள் பெயிண்ட் கடையில் வேஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லி விலைக்கு வாங்கிட்டு வரலாம், அதுக்கு பேரே வேஸ்ட்டு. நான் என்னன்னு கேட்டு பார்த்தா வேஸ்ட்டுன்னு சொன்னால் கொடுப்பான், பிரயோஜனமற்றதுன்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றது. அப்படி வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்குது,
எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நிஷ்பலாய சேத் ஒரு கண்டிஷன் போடுறார், நிஷ்பலாய அது கர்மயோகமாக இருந்தால். அப்ப நம்ம வாழ்க்கை நிரர்த்தம் அல்ல, பிரயோஜனமற்றது அல்ல. நம்ம கடைசி கால மூச்சுடுற வரை ஏதோ ஒரு விதத்துல இந்த உலகத்துக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறோம். உலகம் ஏதோ ஒரு விதத்துல நம்மிடம் இருந்து ஏதோ ஒரு பிரயோஜனத்தை அடைஞ்சிட்டு இருக்கு. சில சமயம் துக்கம்ங்கிற பிரயோஜனத்தை அடையலாம், சில சமயம் சுகம்ங்கிற பிரயோஜனத்தை அடையலாம், சில சமயம் சித்த சுத்திங்கிற பிரயோஜனத்தை அடையலாம். நம்ம நிமித்தமே பிரயோஜனம். இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம் மீதே நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் வராது, நம்ம செயல்கள் மீது நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் வராது. இதெல்லாம் இந்த ஆன்மீகத்தினுடைய சிறப்பை கூறி வருகின்றார். இனி இதே கருத்தை தான் பகவான் பல ஸ்லோகங்கள்ல கூற போறார். அதாவது இந்த ஆன்மீக பயணத்தினுடைய மேன்மை, பிறகு இந்த உத்தவ கீதையினுடைய சிறப்பு, ஞானத்தினுடைய பெருமை, இதுதான் இனிமேல் பல ஸ்லோகங்களில் வருகின்றது. அடுத்து 22வது ஸ்லோகம். ஏஷா புத்திமதாம் புத்திஹி மனிஷா ச மனிஷினாம் யத் சத்யமனுதே நேஹ மர்த்யே நாப்னோதி மாம்ருதம். ஏஷா புத்திமதாம் புத்திஹி, இதுதான் அறிவில் சிறந்த அறிவு. இங்க இதுதான் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள் நாம் வந்தது. இவ்வளவு நேரம் பேசிட்டு கடைசியில் இந்த ஆன்மீகம் சொன்னீங்களே அப்படின்னா என்ன, அதுல சந்தேகம் வந்துடக்கூடாது. ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கைன்னு என்ன? ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னா சித்த சுத்தியை லட்சியமாகவும் ஈஸ்வரனையும் லட்சியமாகவும் வைத்து கொள்ளுதல். அதாவது நம்ம மனதை தூய்மைப்படுத்தி இறைவனை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்துல வாழ்ற வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை. ஏஷா புத்திமதாம் புத்திஹி, புத்தி உள்ளவர்களுக்குள் மிக சிறந்த விதத்தில் புத்தியை பயன்படுத்துவதுங்கிறது இதுதான். அந்த எதுதாங்கிறத 2வது வரியில பகவான் ரொம்ப தெளிவா சொல்ல போறார். அதனால இதுதான் புத்திக்குள்ள புத்தி, புத்திசாலித்தனம்னு சொல்றமே, இதுதான் புத்திசாலித்தனம். அதாவது புத்தியை பயன்படுத்துறதுல ரொம்ப அல்டிமேட்டா பயன்படுத்துறது இதுதான். மனிஷாச்ச மனிஷினா, மனிஷாங்கிற வார்த்தைக்கும் புத்தின்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல புத்தி கூர்மை அல்லது திறமை, அப்படி எது வேணாலும் பொருள் எடுத்துக்கலாம். நீ திறமையா செயல்படுறதுல இதுதான் பெஸ்ட், இதுதான் மிக உத்தமமா திறமையா செயல்பட்டது. அதாவது புத்தியை பயன்படுத்துறதுல மேக்சிமம் பயன்படுத்துறது இதுதான். அதே சமயத்துல திறமையுடன் செயல்படுவதில் இதுதான் மேலான திறமை. என்ன அது? அது 2வது வரியில். இப்ப முதல் வரியில புத்தியில ரொம்ப ஹையஸ்ட் பயன்படுத்துறது இதுதான். சில பேர் நான் ரொம்ப திறமையா செயல்படுத்தி இதை சாதிச்சேன்னு சொல்றாங்கல்ல. என்னுடைய திறமையினால இதை நான் அடைஞ்சேன், என்னுடைய சாதுரியத்தினால நான் இதை அடைஞ்சேன்னு சொல்றமல்ல. அப்படி உன்னுடைய மேக்சிமம் சாதுரியத்துல இதை பண்றதுதான் பெரிய சாதுரியம். இந்த சாதுரியம்ங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது, திறமையுடன் நடந்துக்கிறது. இன்னும் தெரிகிற லாங்குவேஜில் சொல்லணும்னா மேனிப்புலேஷன், மேக்சிமம் மேனிப்புலேட் பண்ணிக்கிறது பாசிட்டிவ் வேல. அதாவது அந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது. இதுதான் என்ன? எது சத்தியம் அனுருத்தேன இக மர்த்தியேன ஆப்னோதி மா அமிர்தம். இப்ப இந்த 2வது வரியின் பொருள், அசத்தியமான பொய்யான உடலின் துணை கொண்டு மெய்யான இறைவனை அடைதல். அதுதான் சாதுரியம், மேனிப்புலேஷன். இந்த அழியக்கூடிய உடல், இதை பயன்படுத்தி அழியாத இறைவனை அடைதல்.
அதுதான் மேக்சிமம் புத்தியை பயன்படுத்துதல். அதைத்தான் சொல்றார். எது அனுருதேன, அனுருத்தம்னா பொய், மித்தியா, மர்த்தியேன அப்படின்னா அழியக்கூடிய இந்த உடல், இந்த வாழ்க்கை. அதாவது அழியக்கூடிய உடல், அழியக்கூடிய வாழ்க்கையின் துணை கொண்டு சத்தியம் அமிர்தம் மா ஆப்னோதி. சத்தியம்னா உண்மையான, அமிர்தம்னா அழியாத, மா என்றால் என்னை, ஆப்னோதினா அடைதல். அழியக்கூடிய பொய்யான உடலின் துணை கொண்டு அழியாத மெய்யான என்னை அடைதல் ஒன்று இருக்கே, அதுதான் புத்தியில சிறந்த புத்தி. அதுதான் மனிஷினாம் மனிஷா, அதாவது திறமையுடன் செயல்படுவதில் உத்தமமாக செயல்படுதல். அது உண்மைதான. பொய்யை வச்சுட்டு உண்மையை பிடிக்கிறது. இந்த தூண்டில்லையாவது உண்மையான புழுவை போட்டு பிடிக்கிறோம். சில பேர் அதுக்கும் கூட பிளாஸ்டிக்ல வந்திருக்கு. அந்த மீன் அதை பார்த்துட்டு வந்து பிடிச்சிக்கு. ஏன்னா உண்மையான புழு எல்லாம் கிடைக்கிறது இல்லை. அதனால தூண்டில் என்ன பண்றதுன்னா பிளாஸ்டிக் மீனை போடுறது. அது மீன் வந்து அதுக்கு பிடிச்சுக்கும், உடனே எடுத்துக்கிறது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்னா பொய்யானதிலிருந்து உண்மையை நம்ம பிடிச்சிருக்கிறோம். அதுதானே திறமை. அப்படி நிழலை வச்சுட்டு சில பேர் அப்படித்தானே பொய்யில தானே பிஸ்னஸையே ஓட்டிட்டு இருப்பார். அங்கே உண்மையை சொன்னால் பிஸ்னஸ் க்ளோஸ் தானே. அப்படி திறமை என்னன்னா அந்த பொய் சொல்லியே காரியத்தை சாதிச்சுக்கிறது, இல்லாததை இருக்கிற மாதிரி காமிச்சு காமிச்சு காரியத்தை சாதிச்சுக்கிறது. அதைத்தானே அப்படி பண்ணாத்தானே இந்த உலகத்தில் வாழ முடியுங்கிறது உலகத்தில் இருப்பவர்களுடைய கொள்கை. உண்மையை சொன்னால் பிழைக்க முடியாது, ஓப்பனாக இருந்துட்டா சக்ஸஸ் ஆக மாட்டோம். அப்படியே இருக்கிற மாதிரி காட்டிக்கணும், நம்மகிட்ட இல்லை இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும். அப்படித்தானே உலகத்தில் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதைத்தான் பகவான் முதல் வரியில சொல்லியிருக்கார். உன்னுடைய பெரிய திறமையில நீ என்னமோ இருக்கிற மாதிரி காட்டி ஏதோ இல்லாததை அடைஞ்சன்னு நினைக்கிற, அதுவும் போய் தான் உனக்கு தெரியல. ஈஸ்வரனை அடைஞ்சாதான் உண்மையான லாபம். இதெல்லாம் நம்ம பக்தர்கள் வந்து பாடும் பொழுது, சிவனிடத்துல பாடும் பொழுது எனக்கும் உனக்கும் ஒரு பிஸ்னஸ் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றார். என்ன பிஸ்னஸ்னா, நான் வந்து கொண்டது தந்தன்னை அப்படின்னு சொல்லி நீ என்ன வாங்கிட்டு உன்னை எனக்கு கொடுத்துருக்கிற, இதுல சாதுரியம் எனக்கு தான், புத்திசாலி நான் தான். பொய்யான என்ன உனக்கு கொடுத்து உண்மையான உன்னை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு பாடி உள்ளார்கள். என்னுடைய அர்த்தம் என்னன்னா, எது புத்திசாலித்தனம்னா பொய்ய வச்சு உண்மையை பிடித்தல். கனவுங்கிற அனுபவத்தை வச்சுட்டு நம்ம விசாரம் பண்றோம். விசாரம் பண்ணி இந்த உலகத்தையே கனவுன்னு புரிஞ்சுக்கிறோமே. இப்ப கனவுங்கிற திருஷ்டாந்தத்தை நம்ம வச்சு அதை புரிஞ்சுட்டு இந்த பிரபஞ்சம் ஜாகிரத அவஸ்தை பொய்ன்னு புரிஞ்சிட்டோம்னா பொய்யின் மூலமா உண்மையை அடைந்ததற்கு சமம். அப்போ எது புத்திசாலித்தனம்னா, பொய்யில இனி ஒரு பொய்யை வாங்கிறது புத்திசாலித்தனம் அல்ல. பொய்யில் ஒரு மெய்யை நீ அடைந்தால் அதுதான் புத்திசாலித்தனம். மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் ஏஷதே விஹித கிருத்ஸ்னக பிரம்மவாதஸ்ய சங்கிரக சமாச வியாச விதினாம் தேவானாமபி துர்கமக. பகவான் முடிவுரை செய்ய ஆரம்பிக்கின்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் நான் உனக்கு உத்தவா சுருக்கமாகவும் அதே சமயத்தில் விரிவாகவும், சுருக்கமாகவும் அதே சமயத்தில் தெளிவாகவும் வேதத்தின் அல்லது வேதாந்தத்தின் ரகசியத்தை உனக்கு உபதேசித்துள்ளேன். இந்த ரகசியம் தேவர்களாலும் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடியதல்ல அப்படின்னு சொல்லி இதுவரை உத்தவருக்கு என்ன உபதேசம் செய்தாரோ அதை பகவான் ஞாபகப்படுத்தி சொல்றார். தேவர்களாலும் புரிந்து கொள்ள முடியாத அந்த ரகசியத்தை
நான் உனக்கு சுருக்கமாகவும் விளக்கமாகவும் கூறியுள்ளேன் அப்படின்னு சொல்றார். ஏஷக தே அபிஹிதக கிருத்ஸ்னசக. ஏஷக உனக்கு, ஏஷகன்னா இந்த, தே உனக்கு, அபிஹிதக உபதேசிக்கப்பட்டது, தே உனக்கு உபதேசிக்கப்பட்டது, ஏஷக இந்த டீச்சிங், இந்த உத்தவ கீதை. எப்படி? கிருஷ்ணசக. கிருஷ்ணசக அப்படின்னு சொன்னா மிக மிக தெளிவாக, டோட்டலா, முழுமையாக, முழுமையாக உனக்கு உபதேசிக்கப்பட்டது. பிரம்மவாதஸ்ய. இங்க பிரம்மவாதக, இங்க பிரம்ம என்றால் வேதம், பிரம்மவாதக அப்படின்னா, வாதகன்னா இங்க டீச்சிங். பொதுவாக வாதகன்னா ஆர்குமெண்ட்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல பகவான் உவாச்சன்னு சொல்றமே, இங்க டீச்சிங். பிரம்மவாதஸ்யன்னா வேதிக் டீச்சிங். வேதத்தினுடைய உபதேசமானது முழுமையாக உனக்கு உபதேசிக்கப்பட்டது. சங்கிரக அப்படின்னா வித் சம்மரி, சாராம்சத்துடனும் உபதேசிக்கப்பட்டது. வேதத்தின் சாராம்சம், வேதத்தினுடைய முழுமையான கருத்து. இங்க வேதம்னு சொல்லும் பொழுது வேதத்தினுடைய முதல் பாகம் கர்மயோகம், பக்தி யோகம், தியான யோகம் போன்றவை. வேதத்தினுடைய இறுதி பாகம் ஞான யோகம், பிரம்மஸ்வரூபம். ஆகவே அப்படி எல்லாமே உனக்கு உபதேசிக்கப்பட்டது. பிறகு மேலும் சமாச வியாச விதினா. இங்க விதி என்றால் மெத்தட் ஆஃப் டீச்சிங், உபதேசிக்கின்ற விதம். சமாச வியாச என்றால் சுருக்கமாகவும் விளக்கமாகவும். எந்த இடத்துல சுருக்கமா சொல்லணுமோ அங்க சுருக்கமாக, எங்கு விளக்கப்பட வேண்டுமோ அங்கு விளக்கமாகவும். அப்படி சுருக்க வேண்டிய இடத்துல சுருக்கமா, விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல விளக்கமாகவும். பிறகு எந்த இடத்துல திரும்ப திரும்ப சொல்லணுமோ அங்க திரும்ப சொல்லணும். அப்பதானே மனசுல பதியும். திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அந்த கருத்துக்கள் மனசுல பதியும். அந்த முறைப்படி அபிஹிதகன உனக்கு என்னால் கொடுக்கப்பட்டது, நான் உனக்கு அதை உபதேசம் செய்தேன். இது பகவான் என்டையர் உத்தவகீதையை ரெஃபர் பண்ற. அதாவது இதுவரை உனக்கு நான் அந்த மாதிரி உபதேசம் செய்தேன். இந்த அறிவின் மகத்துவம் என்ன? தேவானாமபி துர்கமக, தேவர்களும் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. தேவர்களால் அவ்வளவு சுலபமா இதை புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட விஷயத்தை நான் உனக்கு சுருக்கமாக விளக்கமாக கூறினேன், முழுமையாகவும் கூறினேன். இந்த ஒரு ஸ்லோகத்துல பகவான் நான் என்ன எப்படி டீச் பண்ணேன்னு சொல்றார். கிருஷ்ணசக அப்படின்னா டோட்டலா, சங்கிரகன்னா வித் சாராம்சம், சமாச வியாச விதி அப்படின்னா சுருக்கமாகவும் விளக்கமாகவும் உனக்கு உபதேசிக்கப்பட்டது. பிறகு மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் அபீக்ஷ்ணசஸ்தே கதிதம் ஞானம் விஸ்பஷ்ட யுக்திமத் ஏதத் விஜ்ஞாய முச்யேத புருஷோ நஷ்ட சம்சயக. அதே கருத்தை பகவான் கூறுகின்றார். அபீக்ஷ்ணசஸ்தே கதிதம். கதிதம்னா உபதேசிக்கப்பட்டது. அபீக்ஷ்ணசக என்றால் மீண்டும் மீண்டும். சிலதெல்லாம் பார்த்தோம்னா அதே கருத்து ரிப்பீட்டடா நம்ம படிச்சிருக்கோம். அதே விஷயம்தான் திரும்ப திரும்ப விதவிதமான ஆங்கிள் படிச்சிருக்கிறோம். அதனால அபீக்ஷ்ணதகன வெவ்வேறு கோணத்தில் ஒரே கருத்து மீண்டும் மீண்டும் தே உனக்கு உபதேசிக்கப்பட்டது. என்ன? ஞானம், அந்த அறிவு உனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு? விஸ்பஷ்ட யுக்தி மது. இது ஞானத்துக்கு அடைமொழி.
விஸ்பஷ்ட அப்படின்னா தெளிவான, யுக்திமத் என்றால் யுக்தியுடன் அனுமானத்துடன், சப்போர்ட்டிங் லாஜிக். இதை நீ நம்பு அப்படின்னு உனக்கு நான் கொடுக்கல, இதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லி விதவிதமான லாஜிக், விதவிதமான தர்க்கம் அனுமானத்துடன் உனக்கு கொடுக்கப்பட்டது. விஸ்பஷ்டன தெளிவான, யுக்தி அப்படின்னு சொன்னா புத்தி கிரகிக்க கூடிய லாஜிக், தர்க்கப்படி. ஏன்னா நம்ம வேதாந்தத்துக்குள்ள வரும் பொழுது விஞ்ஞானமய கோஷ பிரதானமய நம்ம அமரணும். இப்போ விஞ்ஞானமய கோஷத்துடன் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இப்போ இதே நம்ம கோயிலில் பூஜையில் இருந்தோம் அப்படின்னா புத்தியை யூஸ் பண்ணக்கூடாது. அங்கே புத்தியை பேசாமல் வச்சுட்டு பக்தி மன உணர்வு தான், அங்கே மனசு ஒருமுகப்படணும், பக்திங்கிற உணர்வு வரணும். அங்கே போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இங்கே தான் பகவான் உட்கார்ந்துருக்காரா, அங்கே போய் சில பேர் நான் நடந்து வந்ததும் கல்லு தானே, படியும் கல்லு தானே, பகவானும் கல்லு தானே, இந்த ஆராய்ச்சியெல்லாம் அங்கே பண்ணக்கூடாது. அப்போ அங்கே விஞ்ஞானமய கோஷத்தில் அமர மாட்டோம், அங்கே மனோமய கோஷத்தில் அமர்ந்திருப்போம். ஆனால் வேதாந்த வகுப்பில் புத்தியை பயன்படுத்தணும். அதாவது இங்கே கன்னத்தில் போட்டுட்டு கிளாஸ் கேட்கக்கூடாது. சில பேர் பகவானுடைய பேரை சொன்ன உடனே பக்தியில் கன்னத்தில் போட்டுக்கிறோமல்ல, அது இங்கே கிடையாது. இங்கே என்னன்னா அறிவை நம்ம பயன்படுத்துகிறேன்னா ஆசிரியரும் உபனிஷத்தும் இன்டலெக்சுவல் ஃப்ரீடம் டோட்டலாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த யுக்தியை பயன்படுத்தி புரிய வைக்கப்பட்டது உனக்கு. பிறகு ஏத விஞ்ஞாய முச்யேத, இதை அறிந்து ஒருவன் விடுதலை அடைகின்றான். புருஷக ஒரு சாதகன், நஷ்ட சம்சயக சந்தேகங்களையெல்லாம் ஒழித்தவனாக, சந்தேகங்களையெல்லாம் நீக்கியவனாக இதை அறிந்து ஒருவன் முக்தியை அடைகின்றான். இனி வருகின்ற ஸ்லோகத்தில் பகவான் இந்த உத்தவ கீதையின் பெருமையை சொல்லி பகவத்கீதையில் கேட்டது போலயே கேட்க போறார். உத்தவா உனக்கு சந்தேகமெல்லாம் போச்சா அப்படின்னு கேட்பார். பிறகு அதுக்கு உத்தவரெல்லாம் பதில் சொல்வார். இனி வருகின்ற பகுதிகளெல்லாம் ஒரு முடிவுரை பகுதிகள் தான். அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.